என்கிற கலைவிழாவில் முதல் அங்கமாக பூஜை இடம்பெறுவை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you.
எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. வரவேற்பு உரை வழங்க SPS விஜயவன்ஷர் மற்றும் மாஜி புஷ்பலதா சகோதரிகள் மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கு வருகை தந்துள்ள வணக்கம். தேசிய மொழிக்கல்வி மற்றும் கல்வி நிறுவனம் 2ஆம் ஆண்டு அரசு ஊழியர்களும் இணைந்து நடாத்திய தமிழ் பாடநெறியின் 24வது எங்கள் கலை விழாவை பார்க்க வருகை தந்துள்ள கௌரவ விக்குமார்கள் அனைவரையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் கௌரவமாகவும் அன்பாகவும் வரவேற்கிறோம். தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில பணிப்பாளராக திரு ஷமித மகரிகா அவர்களை வரவேற்கிறோம். தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில சட்டகமு மாகாண இணைப்பாளர் திரு இலான் சம்பத் ரணசிங்க அவர்களை வரவேற்கிறோம். தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில தேசிய வளவாளர் திருமதி அனுஷா சுபாசினி அவர்களையும் வரவேற்கிறோம். தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில தேசிய வளவாளர் திரு சுரேஷ்குமார் அவர்களையும் வரவேற்கிறோம். எங்களோட பாடநெறியில் கலந்து கொண்ட சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த அரசு மாளிகையில நடந்த நாடகம் ஆப்போ. அரசரே அந்தரே அரசரே எந்த வேலை? அந்தரே இந்த வெயில்ல என்ன கால் வக்கிறீங்க? உடுவான் ஏன் தெரியலையா? அரசரே எந்த மனைவிக்கும் சுகம் இல்லை. நான் மருந்து கொடுக்க மறந்துட்டேன். திருக்குவாரன் மானே மானே என்னப்பா மானே, நான் அருண்மணிக்கு போறேன். இன்னும் நான் அரண்மனைக்கு போறேன். இன்னும் கொள்ளும் நேரத்தில் அம்மா இருந்து விட்டா சொல்லி சொல்லி ஐயோ ஐயோ அம்மா அப்பா அம்மா செத்துதா அப்பா? அம்மா கடவுளே, இந்த மகனே உன் வாயிலமான், என் வாயிலமான். நீதான் அந்தரே 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 ஏன் ராணி? அந்தரே எனக்கு உங்களோட மனைவி சந்திக்க விருப்பமா? ராணி அவனுக்கும் அது கேட்க இல்லை. ஐயோ பாவம் அந்தரே. அந்தரே பரவாயில்லை, நான் சத்தமா
கதிக்கிறேன். சரி ராணி. அங்கமே அங்கமே ஏன் இந்த பக்கம்? ராணிக்கு சந்திக்க வேணுமா? அப்படியா? நான் வாரேன். என்ன விரத்தினே இருக்கும். ராணிக்கு காது கேட்க இல்லை. பரவாயில்லை, நான் சத்தமா கதிக்கிறேன். வாத்ராணி அந்தரேட மனைவி, உங்களோட பேர் என்ன? எந்த பெயர் சுமனா ராணி. உங்களோட வயது எத்தனை? எந்த வயது 45 ராணி. உங்களோட மகாண்ட பெயர் என்ன? மகண்ட பெயர் கிரிஹாமி ராணி. எந்த இந்த சத்தம்? இவ அந்தரேட மனைவி. இந்த காக்கு கேட்க இல்ல அரசரே, பாவம். அந்தரே ఎండ కాదు, నల్ల కేకు. நீங்க தானி சேவுடி. அந்தரே சோத்தான் உங்களுக்கு காது கேட்க இல்ல சொல்ல. அரசரே, இந்த அந்தரே அப்படியே தான். நன்றி. உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க இப்ப தமிழ் கலாச்சார கோலாட்டம் ஒன்று பார்க்க கோலாட்டம் குழுவை மடைக்கு அழைக்கிறோம். கோலாட்டம் புது கோலாட்டம், பெண்கள் பாடியாடும் கொண்டாட்டம். கோலாட்டம் புது கோலாட்டம், பெண்கள் பாடியாடிடும் கொண்டாட்டம். கோலாட்டம் புது கோலாட்டம், வண்ணப்பூக்கள் ஆடிடும் கொண்டாட்டம். எண்ணிய மண்ணின் புகட்டாட, எண்ணியபடியே மனமாட, இத்தனை சூடாண்டிடும் எத்த நல்வழி நடந்திடவே. கைகள் ஒன்றாய் சேர்ந்து புது பூமியிலே நாம் ஆடிடுவோம். கோலாட்டம் புது கோலாட்டம், பெண்கள் பாடி ஆடிடும் கொண்டாட்டம்.
பற்றிய குருத்துக்களை சொல்ல எங்கள் மதகுரு வதுகந்தே தேவமித்ர அவர்களை அழைக்கிறோம். සංස්කෘත භාෂාවේ කියමනක් තියෙනවා අසජ්ජාය මලාමන්ති කියලා. සංස්කෘත භාෂාව. දැන් මේ දෙමළනේ. දෙමළ භාෂාව සංස්කෘත භාෂාවයි යම් තැනක සම්බන්ධතාවයකුත් තියෙනවා. එතකොට මේ අසජ්ජාය මලාමන්ති කියලා කියන්නේ භාෂාවක් සජ්ජායනා කරන්නේ නැත්නම්, කතා කරන්නේ නැත්නම්, පාවිච්චි කරන්නේ නැත්නම් ඒක මල භාෂාවක් විදියට යනවා. දැන් අපිට වෙලා තියෙන අපි දෙමළ ඉගෙන ගත්තට මේ කාල සීමාවෙන් පස්සේ අපි මේක කොතනද පාවිච්චි කරන්නේ කියන ගැටලුව අපිට සමාජය තුල තියෙනවා. විශේෂයෙන්ම මේ රටේ ජනගහනයෙන් අඩක් කියන්න බෑ. යම් ප්‍රමාණයක් මුස්ලිම් සහ දෙමළ ජනතාව පාවිච්චි කරන්නේ දෙමළ භාෂාව. අපිට පළවෙනි දවසේම අපේ අනුශමිසුත් ඒ වගේම සුරේෂ් සරුත් කිව්ව කතා කරන්න බය වෙන්න එපා කිව්වා. නේ එහෙමනේ කියනවා. වචන තුනක් කියනවා ලැජ්ජ වෙන්න එපා කිව්වා, බය වෙන්න එපා කිව්වා. අපි ලැජ්ජත් නැහැ, බයත් නැහැ. මොකද ඒකට හේතුව ඩිලාන් සර් මට අහුණා කියන වැරදුනාට කමක් නැහැ, බය වෙන්න එපා කිව්වා. බය වෙන්න දෙයක් නැහැ. ඒ නිසා අපි භාෂාව ඉගෙන ගන්න ආපු මුල්ම දවසේදීම අපි ළඟ තිබිච්ච බය නැති කළා තමයි භාෂාව උගන්වන්න පටන් ගත්තේ. අපි රාජ්‍ය නිලධාරීන් මෙතන ඉන්න සියලුම දෙනා රාජ්‍ය නිලධාරීන්. රජයේ යම්කිසි එක වෘත්තීන්ට අනුව රාජ්‍ය සේවයේ නිරලා ඉන්න අය. රජයේ විසින් අනුමත කරලා තියෙන චක්‍රලේඛනයකට අනුව පැය 100ක්, පැය 150ක්, පැය 200ක් වශයෙන් අපිට දෙමළ භාෂාව හැදෑරීමට සිද්ධ වෙලා තියෙනවා. ඒතර මේ දෙමළ භාෂාව හැදෑරීමට සිද්ධ වුණාට පස්සේ අපි හොයනවා අපිට කරන්න පුළුවන් ලේසිම තැන. ඒ වගේම සුදුසුම තැන. ඒ වගේම පිළිගන්න සහතිකයක් කවුද නිකුත් කරන්න කියන්නේ. ඒතර මෙහෙම ආයතන ගණනාවක් ලංකාව පුරා තියෙන දෙලන්ස. මේ සහතික නිකුත් කරන ආයතන ගණනාවක් රාජ්‍ය සේවකයින්ට තියෙනවා. ඒ අතරින් ප්‍රධාන ස්ථානයක් තමයි නිලත් ආයතනය, අර්ධ රාජ්‍ය කියන්නත් පුළුවන්. සෙමි ගවර්න්මන්ට් විදියට පාවිච්චි වෙන ආයතන. ඒ නිසා මේ ආයතනෙන් අපි මේ පාඨමාලාව හැදෑරුවාට පස්සේ ගන්න සහතිකය අපිට රජයේ ඕනම අවස්ථාවකදී ඉදිරිපත් කිරීමට හැකියාව සත්‍ය තියෙනවා. ඒ නිසා අපි ආයතනය තෝරගත්තා. මගේ කණ්ඩායම 109 කණ්ඩායමේ කණ්ඩායම් නායකතුමා පිටිපස්සේ ඉන්නවා අපේ රන්දෙනිය සර්. ඒ වගේම කණ්ඩායමේ නායකාව තමයි අර ඇවිල්ලා මේ පොඩි කෝලක් ටිකක් නටලා ගියේ. ඒ නායිකාව. ඉතින් අපේ කණ්ඩායම බොහොම සුහදව කටයුතු කළා. අවසාන මොහොත දක්වාම පාලි භාෂාවේ තියෙන කියමනක් අචින්තිතම්පි භවති චින්තිතම්පි විනස්සති කියන. සිතු දේ නොවේ නොසිතු දෙයක් වේ. ඊයේ හවසේදී සිද්ධ වුණා. මේ හවස් වරුවේ අයට විතර දැනගන්න ලැබෙනවා අපිට දෙකට නෙමෙයි තියෙන්නේ උදේ 8ට කියලා. අන්තිමට කන්නත් නැහැ බොන්නත් නැහැ උදේට කට්ටිය දේ පාන්දරෙම කොහොම හරි ආවා. ඒක නම් ඉතින් කමක් නැහැ. ඒක හොඳයි ඉවර වෙනොත් කීයට හරි එළහිත සතුටු කරගන්න පුළුවන්. ඒ වගේම මූලිකම දවසේ අදහස් දැක්වීමේදී ඔබතුමා මම හිතන්නේ අදහසක් දැක්වුවා මේ රටේ ජනවාර්ගික ප්‍රශ්නයක් අර්බුදය ඇති වෙච්ච වෙලාවට ප්‍රධාන හේතුව මොකක්ද කියලා. ඔබතුමා සඳහන් කළා ඒකට හේතුව තමයි භාෂාව කියන එක. ඉතින් මේ දෙමළ භාෂාවක් විතරක් නෙමෙයි මේක සංස්කෘතියක්. ඒ වගේම මේක තුල තියෙන ශිෂ්ටාචාරය කල්චර් එකක් විතරක් නෙමෙයි බුද්ධිස් සිවිලයිසේෂන් කියන කොටසත් මේක ඇතුලේ අයත් වෙලා තියෙනවා. ලංකාව තුල පොළොන්නරු යුගයේ දක්වාම ඈත අතීතයකට යන ඉතිහාසයක්
මේ දෙමළ භාෂාව සම්බන්ධව තියෙනවා. ඉතින් ඒ නිසා අපි දෙමළ භාෂාව කතා කරන්න මෙච්චර කාලයක් පැය 150ක් අපි බොහොම හොඳ ශිෂ්‍යෝ ටිකක් විදියට මැඩම්ටයි සර්ටයි කරදරයක් නැතුව ඉගෙන ගත්ත. අපෙන් කරදරයක් වුණාද කියන එක අපි දන්නේ නැහැ. අපිට කරදරයක් නෑ අතරම. මගේ තියෙන පොඩි අත්දැකීමක් අර භාෂාව සම්බන්ධව කියනකොට ඒ තමයි යුද්ධ කාලේ. ඉන්දියාවේ ආමුදුරු වර්ගයක් මතකද? ටීවී එකේම පෙන්වුවා බෝච්චේ කියන්න ගිහින් ඉන්නකොට ආමුදුරුන්ට යවුවා කියලා. ඒ ගොඩේ හිටපු එක්කෙනෙක් නිසා මම ඒ අත්දැකීම හොඳටම වින්දා. ගුටි කෑවෙන්නේ නැහැ එහෙම කිව්වට. ඒ වුණාට ඒ අත්දැකීම වින්දා. එදා මම බේරුනේ කොහොම මාරුවෙන් හින්දි භාෂාව දන්නේ හින්දා මම කිව්වා මං ඉන්දියන් කාරයෙක් මං ලංකාවේ නෙමෙයි කියලා. බේරුවා නැත්තම් ගහන්න මට. ඉතින් භාෂාවක් ඉගෙන ගැනීම සමහර අවස්ථාවලදී ගුටි නොකා බේරෙන්නත් උපකාර වෙනවා. ඉතින් අවසාන වශයෙන් මට කියන්න තියෙන්නේ අපේ කණ්ඩායම තාම සහයෝගයෙන් වැඩ කළා. කණ්ඩායමේ සියලුම දෙනා නායකව ඒ වගේම කණ්ඩායම කොටස් වශයෙන් බෙදලා තිබ්බා. ඒ කණ්ඩායම වල සියලුම දෙනා එකවන්ව එක්සිත්ව එක්සත්ව කටයුතු කරන්නට යෙදුණා. අවසාන වශයෙන් මම මේ විදියට සඳහනක් කළොත් මේ ලෝකේ සාර ධර්ම නොහඳුන ලෝකයේ ගුණදහම් අගයන් නැති ලෝකයේ වෛරයේ ගිනි සිළුව අතින්ගත් මිනිසුන් වසන ලෝකයේ ඔබේ දැනුමින් විදක් ජීවිතයට පාඩමක් කියා දුන් ගුරු තරුවකි ලක්දෙරණේ අපිට දෙන්නෙක් ඉන්න තරු දෙක නම් කරන්නේ නෑ අහවල් තරුව කියලා. නමුත් අනුෂා ගුරු මෑණියනුත් ඒ වගේම සුරේස් ගුරු පියාණනුත් අප හද තුල දෙමළ භාෂාවේ අයන්න කියලා දීපු ඊටාම වටිනා ගුරුවරු දෙපළක් කියලා කියන්නට පුළුවන්. ඉතින් ඔබ දෙපළ පැය 150ට කරන්න පුළුවන් උපරිම සේවය අපි වෙනුවෙන් සිද්ධ කළා. ඒ වගේම අද දිනේ උදේ ඇවිල්ලා මේ සියලු දේවල් සම්බන්ධ වෙලා කටයුතු කරන්න තියදුනා. ඒ වගේම අපේ කණ්ඩායමේ මාස් සමග අපි සමග මහාමුදුර නමක් හිටියේ තමයි ජෙනරල් සිරි හාමුදුර අතර අපි කණ්ඩායමම කටයුතු කළා. අවසාන වශයෙන් ඔබ දෙපළට අපෙන් යම් අකරතැබ්බයක් කියන්න බෑ. යම් හිත්‍රිදීමක් හරි සිද්ධ වුණා නම් කනගාටුව ප්‍රකාශ කරනවා. ඒ වගේම සුරේෂ් සර් නම් බොහොම නියුටල් වතුරක් නිවල බොන්නේ. මැඩම් යන්න ඉතින් එහෙම තමයි කියන්නේ. සුරේෂ් සර් වතුර නිවල බොනවා නම් මැඩම් මොන වතුරද කියලා හිතා ගන්න පුළුවන්. ඒ නිසා දෙන්නම අපිට බොහොම සුහදව අධ්‍යාපනය ලබා දුන්නා. බොහොමත්ම පිං බොහොමත්ම ස්තුතියි. අනාගතයේ ආයි පාඨමාලාවකදී හැටි හම් වෙන්න ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. කෝවිල් ගියා. කෝවිලෙදිත් බොහොම සෝදව කටයුතු සිදු කළා. අපේ ෆොටෝ එකකුත් තියෙනවා ඉස්සරහම ඒ පොතට දීපු එකේ. ඒ සියලු දෙනාම මතක් කරමින් ඔබ සියලු දෙනාට සුබ අනාගතයක් ප්‍රාර්ථනා කරනවා. දෙමළෙන් ජය ගන්න ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. ඒක දෙමළෙන් කියන දන්නේ නැති හින්දා නිකන් කිව්වා. හොඳයි සියලු දෙනාට පෙරවන් සරණයි. நாங்கள் இப்போது குழு பாடல் உண்டு பாடல் குழுவை மேடைக்கு அழைக்கிறோம். கண்ணோடு கண்ணே செல்வார்த்தை இல்லை
எப்படி சுகம் உங்கள் சுகம் எப்படி வணக்கம் எனக்கு வணக்கம் தயா வணக்கம் வணக்கம் மிலான் அப்படியே கூட்ட வேணும் தானே கூட்ட வேணும் தானே வணக்கம் நீலானி வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம் நிரோஷா මිලාන් ඉදේකු පාලමේ රාජාසයට පාඩම් තාලේ ஆமாம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் தான் சரி வராட்டி நல்ல அம்மோ சார் கட்டாயம் வருவான் கட்டாயம் வருவார் பரீட்சை கிட்டுதானே ஆமா எக்ஸாம் கிட்ட தானே வரும் வரை நான் பாடுவோம், பாடுவோம். கொண்டு வந்தேன் ரொம்ப அழகான புஷ்பம் சார் வரும் வரும் சரி, வரும் வரை நாங்க ஒரு பாட்டு பாடுவோம் Kolaveri, kolaveri, kolaveri din. Kolaveri, kolaveri, kolaveri din. Kolaveri, kolaveri, kolaveri din. Kolaveri, kolaveri, kolaveri din. Distance moon, color white. White background, night color black. White is kolaveri, kolaveri, kolaveri din. White is kolaveri, kolaveri, kolaveri din. White is kolaveri, kolaveri, kolaveri din. இங்க ஏன் சத்தம் முதலாவது பாடு ஏன் இவங்களும் சத்தம் அமைதியா இருங்க வணக்கம் இல்ல இன்னும் புத்தகம் எடுக்க இல்ல இல்லை சார் இல்லை சரி சார் தரிப்பீர்கள் இன்றைக்கு ஒரு அருமையான பாடம் அருமையான பாடம் சார் எந்த நாளும் அப்படித்தான் சொல்லுவீங்க இல்ல இல்ல இன்றைக்கு பாடம் ரொம்ப அருமையான சரி இத பாருங்க இது என்ன இது ஒரு பெட்டி பெட்டி இல்ல என்ஜின் இல்ல இது ஒரு கோம்பி இல்ல இல்ல இன்னும் ட்ரை பண்ணுங்க தெரியுமா இது என்ன இல்ல மச்சான் சரி இது என்ன என்று சொல்லுங்க சிவப்பு நிறம் தெய்யம் அது இதயம் தானே அது நான் தெரியும் இன்றைக்கு எங்க பாடாங்க இதயம் தான் இல்ல இதயம் பற்றி சொல்லுங்க
சார் இதையும் கண்ட்ரோலிங்ல தானே. ஐயோ இதயம் கண்ட்ரோல் இல்ல. ஐயோ பாவம். சாரி பெரியடா. இதை என்ன சார் இதை என்கிட்ட இல்ல. எனக்கு என்ன சொல்லுறீங்க? இந்த இதயம் கயானி கிட்ட சார். எனக்கு வாய் மூடுங்க. എന്റെ ഇതത്തില് ലോക്ക്ഡൗൺ സർക്കാർ இந்த இடையாத்த யாருக்கும் திருட முடியாது. அது நான் தெரியும். இதற்கு எங்க பாடம் இதயம் தான். இல்ல இதயம் பிராக்டிஸ் சொல்லுங்க. இது பக்கம் சார். என்ன பக்கம் இருக்கும்? இது பக்கம் தான். இல்ல இல்ல வலது பக்கம். இல்ல ஐயோ வலது பக்கம். இதயம் வலது பக்கம் தான். வலது பக்கம் தானே சார். சரி இதயம் இங்க தானே இருக்கும். இடது பக்கம். சரி பிள்ளை நாங்க நாளைக்கு பாடம் செய்வோம். சரி சார். வணக்கம் டீச்சர். இல்ல இன்னைக்கு கீதா டீச்சர் பாடம் தானே. ஞாயிறு படிச்சேன்னு ஐயா. வெளிநாட்டுக்கு போவோம். எந்த வெளிநாட்டுக்கு? எந்த நாடு? ஜப்பான் போவோம். அம்மோ ஜப்பான். ஜப்பான் அது சரி வராது. கயா நீங்க எங்க போறீங்களா? கிளாஸுக்கு வரமாட்டீங்களா? நீங்க போங்க, நாங்க வரமாட்டோம். ஐயோ உங்களுக்கு படிக்கிற விளக்கும் கவிதை விளக்கு. ஏதோ ஒரு பாட்டு என் காதல் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். ஏதோ ஒரு பாட்டு என் காதல் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாளாட்டும். ಒಂದು రెండు ಮೂರು ನಾಲ್ಕು ಅಂಜಿ ಆರು ಏಳು ಎಟ್ಟು 9 10 7 8 7 8 9 10 10 20 30 40 50 60 70 80 90 ಇದು ಶೀಲಾ ಜೋಲಿ ಬರ್ತಲ್ಲ ಎಲ್ಲ ಹೋಗಿದ್ದೀವಿ.
Hey my dear மச்சான் நீ மனச வச்சா நம்ம போல சிக்கலாம் செஞ்சு சிகரேனா நம்ம பீச்சு பக்கம் போத்தா குருடா பாங்குத்து வேஸ்டா நீ மூடைய ரவுடி பேபி அதோ கீதா டீச்சர் வாரா வணக்கம். எப்படி சார் டீச்சர். மிலா உட்காருங்க எலும்புங்க சார் நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்க. എന്റെ പേര് ഇലാൻ റോഹന. എന്റെ ഊർ കുടിയാപ്പിക്ക. എന്റെ ചെല്ലപ്പിരാണി നായി. എന്റെ സമയം ബൗദ്ധ സമയം. போதும் போதும் நல்ல மகால். நீங்க மூணு பேரும் எலும்புங்க. அண்ணாண்ட சைக்கிள்ல சொல்லுங்க. അണ്ണന്റെ സൈക്കിളില് ഇല്ല അണ്ണന്റെ സൈക്കിളില് ഇല്ല ഡ്യൂട്ടില്ല അണ്ണന്റെ സൈക്കിളില് சீட்டுமில்ல ஒண்ணுமில்ல சீட்டுமில்ல ஒண்ணுமில்ல நல்ல பிள்ளைகள். இப்ப நான் ஒருமே சொல்லுறேன், நீங்க பண்ணி சொல்லுங்க. ஓகே டீச்சர் மரம் மரங்கள் பழம் பழங்கள் அம்மா அம்மா அப்பா அப்பா பூ பூங்கள் இல்ல இல்ல பூ பூக்கள் சொல்லுங்க. பூக்கள் எல்லோரும் சொல்லுங்க. பூக்கள் நல்லது. இப்ப இந்த சொற்கள் தமிழ்ல சொல்லுங்க. சரி டீச்சர் ടീച്ചർ ரத்னபுர இரத்னபுரி கொலம்பு கொழும்பு ஹலாவத்து சிலாபம் நுவர கண்டி நல்ல நல்ல. டீச்சர் அது இல்ல மேனக தயானி எங்கே? ஐயோ தெரியாது மேடம் தெரியாது மேடம். மேனக தயானி எங்கே? தெரியாது மேடம் நான் நாளைக்கு பார்க்கிறேன். பிள்ளைகள் நாங்க ஆன்லைன் கிளாஸ் செய்வோமா? ஓகே ஓகே மேடம். செய்வோம். ஆனா வீடியோ ஆன் பண்ண வேணும், சரி மேடம். மைக் ஆன் பண்ண வேணும், பதில் சொல்ல வேணும். சரி மேடம். நான் கட்டாயமா ஸ்கிரீன்ஷாட் எடுங்கள். சரி மேடம் சரி பிள்ளைகள் எல்லோரும் எழும்புங்க. வணக்கம் வணக்கம் பிள்ளைகள். கயானி நீ கொண்டு வாங்க. எங்க இதுல சீனி வீட்டில சீனி இல்லை. சீனி இல்ல
ஐயோ காப்பாத்த யாரும் இல்லையா? காப்பாத்த யாரும் இல்லையா? ஐயோ காப்பாத்த யாரும் இல்லையா? பொய் பொய்யா சொல்லி ஏமாத்தினது போதும். மனசாட்சியை நீயே பேசினாய். அட நீ சொல்லு, நீ மனுஷனா? ஐயோ சாமி, நீ எனக்கு வேணாம். பொய் பொய்யா சொல்லி ஏமாத்தினது போதும். ஐயோ சாமி, நீ எனக்கு வேணாம். ஐயோ அநியாயம் கல்யாணம் கட்டினம். ஐயோ அநியாயம் கல்யாணம் கட்டினம். ஐயோ யாருமே காப்பாத்த யாரும் இல்லையா? ஐயோ ஐயோ போல சிரிக்கும் பால் போல சிரிக்கும். உங்களுக்கு பைத்தியமா? எங்களுக்கு பைத்தியம், எங்களுக்கு பைத்தியம், எங்களுக்கு பைத்தியம், எங்களுக்கு பைத்தியம். அடுத்த பேஷண்ட் வாங்க. நீங்க ரெண்டும் பேரும் உள்ளே வாங்க. பேர் என்ன? ஊர் எது? வயசு எத்தனை? 65 இல்ல இல்ல டாக்டர் 25. ஐயோ மேனக, நீங்களா? டாக்டர் மிலான். ஐயோ இவ எங்கட கயானி தானே. என்ன நடந்தது? என்ன நடந்தது? வீட்டுக்கு போனா கடவுளே, என்ன நடந்தது? உங்களுக்கு எப்படி கயானி? நான் பராக்கிறேன், நான் குருவி போல பராக்கிறேன், நான் அது தானே நல்லா படிங்க என்று சொன்னது தானே. டாக்டர், நான் குருவி போல பராக்கிறேன். ஐயோ கயா, சரி 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 கயா. இதயம் ராஜா சார் சொல்லுங்க. லப் டப் 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 சத்தம் வரும். அது தானே நல்லா படிங்க என்று சொன்னேன் தானே. தாங்க நல்லா படிச்சனால நல்ல ஜோக் செய்யற. என்ன நீரோ? ஓம் டாக்டர். என்ன தங்கம், இங்க வாங்க, இன்ஜெக்ஷன் போடுங்க, கை நீட்டுங்க. நீரோ இன்ஜெக்ஷன் போடுங்க.
அம்மா விலா நீங்களா? ரோஜா நீங்களா? எனக்கு இப்போ உங்களுக்கும் நல்ல 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 சந்தோஷம். அடுத்த பேஷண்ட் வாங்க. உங்களுக்கு தாத்தா ஓ டாக்டர் மிலான், இவ எங்கட ராஜா சார் தானே? அம்மா இவர் எங்கட ராஜா சார் ராஜா தானே. சார். ராஜா சார் சார் இவர் எங்கட ராஜா சார் தானே. இந்த மகனே நான் கேள்விப்பட்டேன். அதுதானே நான் ஓம் சார் ஓம். அது எங்களுக்கு நல்ல விளங்கியது. பாடலை பாட ஐஷா விஜயபண்டார மேடைக்கு அழைக்கிறோம். பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் கண்ணுறங்கா
சாஸ்திரம் 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 கை பார்த்து இல்லை முகம் பார்த்துதான் சாஸ்திரம் சொல்லற சாஸ்திரம் 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 முதலாளி சாஸ்திரம் கேக்குறா அழகான பெண்ணு கைகொடுத்து சாஸ்திரம் சீ முதலாளி கை பார்த்து சாஸ்திரம் சொல்ல மாட்டேன் உங்கள் முகம் பார்த்து சாஸ்திரம் சொல்றா சொல்லுறேன் அழகான முகம் தான் உங்களுக்கு நல்ல காலம் வரும் சார் ஆனால் பெரிய பிரச்சனை இருக்கும் அது என்ன இன்றைக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு முதலாளி கடவுளே ஏப்பா என்னப்பா முதலாளி முதலாளி என்ன இருக்கு முதலாளி ஏங்க முதலாளி அதான் இல்லை முதலாளி முதலாளி இல்லை இந்த கடைக்கு என்ன ஒண்ணுயா இல்லையாடா இல்லை பட்டர் இல்லை முதலாளி முதலாளி இருக்கா இருக்கா சீனி இருக்கா 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 சீனி இருக்கா நல்ல சீனி இருக்கா சீனி இருக்கா இருக்கோ இருக்கோ சீரி இருக்கோ சீரி இருக்கோ சீரி இருக்கோ இருக்கா இருக்கா அரிசி இருக்கா 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 அரிசி இருக்கா நல்ல அரிசி இருக்கா பச்சை அரிசி இருக்கா இருக்கோ இருக்கோ அரிசி இருக்கோ நல்ல அரிசி இருக்கோ பச்சை அரிசி இருக்கோ இருக்கா இருக்கா பால் இருக்கா 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 பால் இருக்கா நல்ல பால் இருக்கா இனிய பால் இருக்கா இருக்கோ இருக்கோ பால் இருக்கோ இனிய பால் இருக்கோ இருக்கா இருக்கா பட்டர் இருக்கா 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 பட்டர் இருக்கா நல்ல பட்டர் இருக்கா இனிய பட்டர் இருக்கோ இருக்கோ பட்டர் இருக்கோ இனிய பட்டர் இருக்கோ முதலாளி 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 கடையில் போ வட்டமுனியல் சிரிப்பாய் நடராஜா தம்பியே வட்டமுனியல் சிரிப்பாய் செல்லம்மா தங்கை தென்முனையில் சிரிப்பாய்
பிரேக் இல்ல பிரேக் இல்ல பிரேக் இல்ல பிரேக் இல்லையா? ஐயா ஐயா பிரேக் இல்ல பிரேக் இல்ல பிரேக் இல்ல பெல் இல்ல பெல் இல்ல அங்கங்க போ அங்கங்க போ அங்கங்க போ ஐயோ ஐயோ அண்ணா அண்ணாண்ட சைக்கிள்ல பிரேக் இல்ல பிரேக் இல்ல அண்ணாண்ட சைக்கிள்ல டியூப் இல்ல டயர் அண்ணாண்ட சைக்கிள்ல சீட்டும் இல்ல ஒன்றும் இல்ல சீட்டும் இல்ல ஒன்றும் இல்ல அதிகாரி கேளுங்க அதிகாரி கேளுங்க டெங்கு எங்களுக்கு வேணாம் ஆரோக்கியம் எங்களுக்கு வேணும் அதிகாரி கேளுங்க அதிகாரி கேளுங்க டெங்கு எங்களுக்கு வேணாம் ஆரோக்கியம் எங்களுக்கு வேணும் டெங்கு ஒழிப்போம் உங்களோட உயிர் காப்போம் டெங்கு ஒழிப்போம் உங்களோட உயிர் காப்போம் யோகற்க போட வேணாம் இரட்டை போட வேணாம் நுழம்பு வரை பாடிக்க வேணும் உலம்பாளர் வேணும் அதிகாரி கேளுங்க அதிகாரி கேளுங்க டெங்கு எங்கட உலகத்தப்பு வேணாம் டெங்கு கொள்ளை எங்களுக்கு வேணாம் டெங்கு வேணாம் முதலாளி வேணாம் டெங்கு வேணாம் முதலாளி வேணாம் டெங்கு வேணாம் முதலாளி வேணாம்
தலைகளாவினா இப்ப நாங்க ஒரு அழகான நடனம் பார்ப்போம். காவடி நடனம் ஆடுக்குள் மேலைக்கு வாங்க. அடுத்ததாக தேசிய மொழிக்கலை மற்றும் பயிற்சி நிறுவனத்தில பணிப்பாளர் நாயகம் திரு சமிந்த மகலேகம் அவர்களை கௌரவமாக அழைக்கின்றேன். ගෞරවනීය මහා සංඝරත්නයට සියලු දෙනාගේ අවසරයි. මගේ දවසේ කතාවේදී කියන්න අවශ්‍යතාවයක් තියෙනවා. රාජ්‍ය නිලධාරීන්ට ඇයි මේ රජය මේ වගේ පාඨමාලාවක් කරන්න කියලා තියෙන්නේ කියන එක. ඒකට ඇත්තටම හේතු දෙකක් තියෙනවා. එකක් තමයි අපේ රටේ තියෙන නීතියට අනුව රාජ්‍ය නිලධාරීන්ට ඉවරි නීතිමය අවශ්‍යතාවයක් තියෙනවා. එකක් නීතිමය අවශ්‍යතාවයක්, අනිත් එක සමාජික අවශ්‍යතාවය. නීතිමය අවශ්‍යතාවය ගැන කියනවා නම් බලන්න අපේ රටේ තියෙන ඉහළම නීතිය තමයි ආණ්ඩුව ව්‍යවස්ථාව. අපි සිංහල ජාතිකයෝ විදියට කැමති වුණා අකමැති වුණා අපේ රටේ ආණ්ඩුව ව්‍යවස්ථාවට අනුව රාජ්‍ය භාෂා දෙකක් තියෙනවා. සිංහල භාෂාවයි දෙමළ භාෂාව. 1956 සිංහල භාෂාව රාජ්‍ය භාෂාවක් වුණා. 1987 ආණ්ඩුව ව්‍යවස්ථාවේ 13 වෙනි සංශෝධනය අනුව අද වෙනකොට දෙමළ භාෂාව රාජ්‍ය භාෂාවක් විදිහට ආණ්ඩුව ව්‍යවස්ථාවෙන් පිළිගන්න තියෙනවා. तो මේ රාජ්‍ය භාෂා කියන එකේ අදහස තමයි රජයේ නියෝජනය කරන ආයතන, ඒ කියන්නේ රජයේ අමාත්‍යාංශයක් වෙන්න පුළුවන්, දෙපාර්තමේන්තුවක් වෙන්න පුළුවන්, ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයක් වෙන්න පුළුවන්, රෝහලක් වෙන්න පුළුවන්, පාසලක් වෙන්න පුළුවන්. වෙනත් රජයේ සම්බන්ධ සේවා සපයන ඕනම ආයතනයක වැඩ කරද්දී සිංහල සහ දෙමළ භාෂා කියන දෙකම පාවිච්චි කරගන්න ඕන කියන්නේ. ඒ වගේම අපේ රටේ ආණ්ඩුව ව්‍යවස්ථාවේ තවත් සටහනක් තියෙනවා. අපේ රටේ ජාතික භාෂා විදිහට
සිංහල සහ දෙමළ භාෂා කියන භාෂා දෙකම පිළිගන්න තියෙනවා. ඒ ජාතික භාෂාවක් කියලා කියන්නේ අපේ රටේ ජීවත් වෙන ජනතාවගේ පුරවැසියන්ගේ භාෂාව විදිහට සිංහල සහ දෙමළ කියන භාෂා දෙකම පිළිගන්න තියෙනවා. ඒ වගේම වැදගත් විධිවිධානයක් තියෙන ආණ්ඩුව ව්‍යවස්ථාවේ භාෂාව කියන එක මූලික අයිතිවාසිකමක් විදිහට පිළිගන්න තියෙනවා. මම දැන් මාධ්‍ය නිලධාරී විදිහට ඔයාලා දන්න හැටි මූලික අයිතිවාසිකමකුයි මානව අයිතිවාසිකමකුයි අතර තියෙන වෙනස. මූලික අයිතිවාසිකමක් අඩවුනොත් අධිකරණයකට යන්න පුළුවන්. ඉතින් ඔය නීති ටික එකතු කරලා ගත්තොත් ඔකේ වින අදහස තමයි රජයේ නිලධාරීන්ට සිංහලයි දෙමළයි කියන භාෂා දෙකෙන්ම වැඩ කරන්න පුළුවන් වෙන්න ඕනේ. එහෙනම් පුළුවන් වෙන්න ඕනේ ඇයි? මේ රටේ ජනතාවගේ භාෂාව විදිහට සිංහල සහ දෙමළ භාෂාවෙන් දෙකම පිළිගන්න තියෙනවා. ඒතර සිංහල සහ දෙමළ භාෂා කතා කරන ඕනම පුරවැසියෙකුට ලංකාවේ තියෙන ඕනම රාජ්‍යයකට ගිහිල්ලා ඒ තමන් කැමති භාෂාවෙන් වැඩක් කරගන්න ඒ දීලා තියෙන අයිතිය ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවෙම දීලා තියෙන අයිතිය. ඒක තමයි නීතිමය අවශ්‍යතාවය. සමාජ ව්‍යවස්ථාවේ තමයි මේ ගන්නේ අපේ රටේ සිංහල ජනතාවට අමතරව දෙමළ මුස්ලිම් ජනතාව ජීවත් වෙනවා. එතකොට භාෂාව විතරක් ඉගෙන ගත්තට මම හිතන්නේ මේ විවිධ ජාතීන් ඉන්න රටක සමගියෙන් ජීවත් වෙන්න අමාරුයි. භාෂාව කියන්නේ එකක් විතරයි. අපි භාෂාවට එහා ගිහිල්ලා ඔහුගේ සංස්කෘතිය ගැන අවබෝධයක් තියෙන්න ඕන. ඒ සමකාමීව ජීවත් වෙන්න. විශේෂයෙන් සංස්කෘතිය වල තියෙන සමානකම් නෙවෙයි වෙනස්කම් ගැන තමයි දැනගෙන ඉන්නේ. ඒක වෙනස්කම් තමයි ගොඩක් වෙලාවට ජාතීන් අතර ගැටුම් වලට මඟ පාදන කාරණා. එතකොට අපි මේ පාඨමාලාව ඇතුළත පැය 150කින් මේ භාෂාව ගැන මූලික දේවල් ටිකක් ගන්නලා ඇති. භාෂාවක තියෙන සියලුම දේවල් පැය 150කින් ඉක්මවන්න බෑ. සංස්කෘතිය ගැන යම් කිසි දෙයක් උගන්වලා ඇති. ඒකට ඔබතුමාලාගේ වගකීම වෙන්නේ රාජ්‍ය නිලධාරියෙක් විදිහට ඔබතුමාලාට වගකීමක් තියෙනවා. අර මම කිව්ව රාජ්‍ය භාෂා ප්‍රතිපත්තියට අනුව මේ භාෂා දෙකෙන් වැඩ කරන්න පුළුවන් වෙනවා. ඒ වගේම පුරවැසියෙක් විදිහට ඔබතුමාලාට වගකීමක් තියෙනවා අනිත් ජාතීන් එක්ක මේ රටේ සාමය සම්මිතිය ආරක්ෂා වෙන විදිහට ජීවත් වෙන්න. ඉතින් අපි කරපු පාඨමාලාවේ යම් දෙයක් රටට ලැබෙන්න නම් මම හිතන්නේ මේ කාරණා දෙක යම් තරමකට හෝ 100%ක් නෙවෙයි ඉෂ්ට වුණොත් තමයි ඊට ප්‍රතිඵලයක් තියෙන්නේ. නැත්නම් මගේ කතාවෙන් පස්සේ ලබා දෙන සහතිකය අරගෙන ඔබගේ ඒ රැකියාවට අදාළ උසස් වීම ඒ ඉන්ක්‍රිමන්ට් එක ගන්න එක විතරක් නෙවෙයි රජයේ බලාපොරොත්තු වෙන්නේ. අර කාරණා දෙකත් ඉෂ්ට වෙන්න කියන අදහසින් තමයි ඔබතුමාලට මෙන්නගේ පාඨමාලාවක් කරන්න කියලා රජය නියම කරලා පත්තියෙන් ලියුමට ඔගේ කොන්දේසියක් දාලා තියෙනවා. ඉතින් ඒක කරනවද නැද්ද කියන එක තියෙන්නේ ඔබතුමාලා අතේ. කරොත් මම හිතන්නේ අර අතීතයේ පිටසර වගේ එහෙම ජන වර්ගයන් අතර ගැටුම් අනාගතයේ ඇති වෙන එකට මම කියන්නේ ඒ වගේ අවස්ථා ගොඩක් අඩුයි කියලා නොකර හිටියොත් ඉතින් ඒ වගේ ප්‍රශ්න අනාගතයේ ඇති වෙන්න ඉඩදී. ඉතින් ඒ ඉගෙනගත්ත දේ පාවිච්චි කරලා මම හිතන්නේ රජය බලාපොරොත්තු වෙන අරමුණ ඉෂ්ට කරලා දෙන්න පුළුවන් නම් ඒක තමයි මම හිතන්නේ ඔබට රාජ්‍ය සේවකයෙක් විදිහටයි රටේ පුරවැසියෙක් විදිහටයි ඒ ලබා දෙන්න පුළුවන් දායකත්වයේ B. නාමිත තේරු W. රතනචන්ද තේරු සිරිතේ W. දේවමිත්‍ර තේරු Miss Natika Priyangani Abesik Mrs. A.M.E.L. Manite Mr. I.G.R.N. Vikramasinghe Mrs. R.B.K.M. Ratnamala Mrs. U.G.N.S. Somaratna Mr. H.C. Marasinghe Mrs. W.A.S.D. Vikramasinghe Miss R.A.R. Madhumali
Mrs. WMKNM Vijay Singha, Mrs. UGAI Dilrukshika, Mrs. JPH Dilhani, Miss DRTD Dasanayaka, Mrs. KAA Virajini, Mr. KMWS Bandara, Mrs. ADHS Abhay Singha, Mr. GGRN Somavira, Mrs. WLS Vijay Singha, Mrs. SASLS Arachi, VCR Vidanagama, Mr. UGCM Karuna Tilaka, Mrs. YS Hansani, Mr. SGAN Jayveera, Mrs. KRK Nadishani, Mrs. JS Layanbi, Mrs. RKAG Kumari Hami, Mrs. PHN Dilshani, Mrs. M. Khanushka Madhumali, Mrs. MM Shanti Kumari Somaratna, Mrs. HMITK Herat, Mrs. K.A. Chandrika Kumari Ariyaratna, Mr. D.K. Pathinayaka, Mrs. HMAS Herat, Mr. HAD Ruan, Mrs. P.S. Jaisingha. Mr. KFD Madhusanga, Mrs. ADK Ahangama, Mrs. DMR Kumari, Mrs. HLT Asangika, Mrs. DW Maji Pushkalata, Mrs. BKD Jayasekhar, Mr. RJ Roshan, Mrs. BMD H. Vasnayak, Mrs. GWGNH Jayasinghan, Mr. ARW Gunawardana, Mr. GDMR Garusingha, Mrs. SGMNK Disanayaka, Mrs. HPAS Kumari, Mrs. HRH Purnima, Mrs. NWBKK Nugaliyad, Mrs. HRTK Herat, Mrs. JAKN Jaisinghan, Mrs. KSR Jagveer, Mrs. MR Ushani, Mrs. RPKN Dayaratna, Mrs. KGS Shantini, Mr. HKPML Dayaratna, Miss BGD Dilhani, Mrs. JPBC Dharmaratna, Mrs. ARCK Veerapon, Mrs. HMRN Javardhana, Mrs. WAWA Sandamali, Mrs. JMDIE Jaisingha, Mr. RM Priyanta Kumara,
Mrs. R.M.T.N. Premachandra, Miss W.A.T.J. Veerasinghe, Mrs. V.R.T. Jayawardena, Mrs. M.N.M. Kumuduni, Mrs. W.R.P.M.A. Vijay Sundara, Mrs. I.P.N.D. Jayaratnam, Mr. K.R.P. Pereira, Mrs. M.C.J. Gunawardena, Mr. H.M. Madhushan, Mrs. R.M.S.J.K. Kularatnam, Mr. I.K.M. Jayasekara, Miss N.M. Saranga, Mrs. A.H. Kumuduni, Mrs. S.K.G. Damayanti, Mrs. I.K.A.S. Irukvinna, Mr. J.S.C. Gunasekara, Mr. S.M.D.A.R. De Silva Alvis, Mrs. K.A.D.S. Gunawardena, Miss U.G.T.K. Suranjini, Miss A.M.G. Kumari, Mr. S.D.T.N. Dasanayaka, Mrs. S.N. Madhubashini, Mrs. A.P.T.J. Premaratna, Miss A.W.M.P.D. Vijay Kaun, Mrs. D.M.B.T. Dasanayaka, Miss G.P.N.S. Kumar Singha, Mrs. W.L.P. Ruanpuram, Mrs. J.A.S. Priyadarshini, Mrs. J.D. Jayasuriya, Mrs. K.C.M. Kumari, Mrs. M.L.G.M.S. Gunatilaka, Miss M.M.W. Ranatunga, Miss M.S.P. Madhura Singha, Mrs. R.D.S.P.N. Ranavira, Mrs. R.G.D.D. Sirisena, Mr. R.D.C.S.P. Randaniya, Mrs. S.P.S. Vijayvansha, Mrs. S.H.S.C. Somatilaka, Mrs. W.M.L.M. Aryaratna, Miss W.G.G.N. Veerasinghe, Mr. E.M.A. Shanta, Mrs. S.M.A.K. Vijay Bandara, Mrs. U.M.N. Danushka Ulagoda, Mrs. H.R.P. Ranavira, Miss S.P.C.R. Kumari, Mrs. E.P.G. Varuni Kumari, Mr. I.M.S. Balasuriya, Mrs. W.K. Ramasinghe, Mrs. A.S.V. Jayadeva, Mrs. K.I.D. Kallotu Evage, Mrs. K.G.W.H. Bandara, Mrs. K.M.T.D. Vijayaratna, Mrs. J.A.A. Uday Kumari, Mrs. W.G.S.
Sanjani, Mr. D.N.S. Kumar, Mrs. M.T.T.S. Bandara, Mr. B.G.T. Jayalal, Mr. W.A.D. Manjula Krishantan, Mr. M.C.C. Jayasekara, Mr. H.M. Madhura Sampath Bandara, Mr. T.I. Gunawardana, Mr. C.L. Vijayasuriya, Mrs. K.A.S.S.T. Kasturiarachchi, Mr. P.G.K. Sampath Vijayaratna, Mr. S.C. Prasad, Mrs. K.C. Kaushalya, Mrs. M.G.A. Sewandi, Mrs. D.P.D.K. Pusella, Mr. B.G.D. Jayalal,